கருப்பசாமி மறுபடி கொடுவாய் வச்சுப்பா, கொடுவாய். உன் குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஓரளவுக்கு திருத்தியாச்சு, ஓரளவுக்கு திருத்தியாச்சு. முழுசாக திருந்தி நமக்கு வெளியில் வரணும், அப்படி தானே? வெளியில் வர்றதுக்கு ஒரு சில வேலைகளெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க மேலே. அதனால் சீக்கிரமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பு நான் கருப்பை உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். வர்ற கார்த்திகை மாதம் வரைக்கும் பொறுமையாரு, அதுக்குள்ளே இன்னமும் கொஞ்சம் திருத்திடுறேன். தைதீந்து மாசி பிறந்துடணும். அப்போ தான் நீ நினச்சது மாதிரி முழுசாக வெளியில் எல்லோரும் போல் நல்ல முறையாக உன் மகன் இருப்பாள். அதனால் உனக்கு முழுசாக அதிலிருந்து வெளியில் வரணும்னா அது வரைக்கும் பொறுமையாக நீ இருக்கணும். அதனால் இன்னும் ஒரு 30 நாள் பொறுத்துக்க. தலை செய்வதுக்கெல்லாம் நான் கருப்பசாமி உனக்கு ஏற்பாடு பண்ணி சொன்னதை சரின்னு கேட்குற மாதிரி அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டுவான். அதே போல் ஆமாப்பா உன்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா உன் மகன் சீக்கிரமாக வெளியில் வந்துடணும். அவங்களுக்கு யார் என்ன பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு திரும்பி அவங்களுக்கே தண்டனையும் கொடுத்துடணும், அப்படி தானே? அதே போல் நீ பௌர்ணமிக்கு வா, நான் தண்டனைக்கு உண்டான வழியும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். தெரியாமல் 3 கனியை சாப்பிட்றதுக்கு குழம்புல ஏதாவது ஒன்றில் புழிஞ்சு விட்டுரு. எல்லோரும் சாப்பிடணும், அவளும் சாப்பிடணும். அப்படி சாப்பிட வச்சுரு. இன்னமும் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாற்றி கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? இந்தா இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சுரு. நீக்கு அதுக்கு தான் பௌர்ணமி எனக்கு உனக்கு டைம் கொடுத்துட்றேன். இப்போ சகோதரிக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். பௌர்ணமிக்குள்ளே நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துட்றேன். கண்ணு முன்னாடியே உனக்கு நான் காட்டுறேன். உன் கண்ணில் தண்ணி வந்தாலும் என்னை கேட்காம போகக்கூடாது, சரியா? உன் மகளை நான் திருத்த அங்கே பிரச்சனை கொடுத்துருவேன். கூடவே வரம்போ பௌர்ணமிக்கு என்ன பார். கருப்பசாமி மறுபடியும் தர்மபுரி வச்சுப்பா. அப்பனும் மகனும் வந்தது யாரா மனே? அப்பனும் மகனும் வந்தது யார்? நீ அப்பனும் மகனும் வந்தியா? போய் மறுபடியும் காலில் வந்துட்டு வா, மறுபடியும் காலில் விழுந்துட்டு வரும். அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் எனக்கு என்ன பால் வாங்கிட்டு வந்தியா? எங்கே? அதனால் கருப்பசாமி உன்னை கிட்ட விடாமானே, உன்னை கிட்ட வா. உன்னை முதல் திருத்தணும். அதனால் கருப்பசாமி குடிக்கிறத நிப்பாட்டணும். அப்போ தான் என் குடும்பத்தில் நல்லபடியாக பொருளாதார நெருக்கடி இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு உன்னை 4 பேர் மதிக்கிற மாதிரி கருப்பை உருவாக்கி தரணும், அப்படி தானே வந்த? அதனால் குடிக்கிறத நிப்பாட்டணும். என்னடா பண்ணுறதுமான? நிப்பாட்டிலாம்ல. அதுக்கு மீறி என்னை மீறி அடிக்கணும். அப்படி அடிச்சின்னா அடுத்த ஒரு 24 மணி நேரத்துலேயே ஒரு கையும் காலும் வராது. என்ன பண்ணுவேன்? அப்படி அடிச்சிட்டின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. உன்னை கூட்டிகிட்டு வந்தவனும் பொறுப்பு கிடையாது. கையில் வாங்கு. அதுக்கு கூட்டிகிட்டு வந்தவனும் பொறுப்பு கிடையாது. அதனால் உன் தகப்பனும் பொறுப்பு கிடையாது. முதவே சொல்லிட்டேன், சரியா? அதனால் தமிழ் தெரியாதுன்னு சொல்லிடுறேன். ஒரு கையை ஒரு காலு வராது, சரியா? அதனால் இன்னும் இருந்து என்ன பண்ணக்கூடாது? உனக்கு ஞாபகம் வர்றதுக்கு இல்லாமல் கருப்பசாமினுக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன், சரியா? பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு பாட்டில் மாலை வாங்கிட்டு வந்துடணும். அதுக்குள்ளே நீ எப்படி இருக்கிறீன்னு இப்போ நான் பார்த்துறேன். இப்போ நான் இதை என்ன சொல்லி குடிக்கணும்? இன்னும் இருந்து அதுக்கு மாரி குடித்தா என்ன பண்ணுறது? என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன், அப்படி தானே? அப்படி சொல்லிட்டு குடி. 5 கனி கொடுத்துட்டு போகிறேன், சரியா? 5 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும், சரியா? இன்னும் இதோட ஞாபகம் எதுவும் வர்றதுக்கு இல்லாமல் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துட்றேன். இன்னும் இதுலேருந்து பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உனக்கு தொழிலும் நல்லபடியாக அமைச்சு வருமானத்தை கொடுத்து குடும்பத்தில் சண்டை இல்லாமல் உனக்கு கருப்பை உருவாக்குனா போதும்ல. நான் கருப்பசாமி கூடவே வரேன். இருப்பிடத்தில் வச்சுக்க, நான் கூடவே வரேன்பா. கருப்பசாமி மறுபடியும் வடக்கி வளையம் வச்சுப்பா. வடக்கி வளையம் எனக்கு பொண்ணை கூட்டிகிட்டு பிரித்து விடணுமா. கைமீறி போயிட்டா, அப்படி தானே? அதனால் கட்டாயம் பிரிக்கணும் மேடமானு. கிட்டவா, இதில் பிரித்து கூட்டிகிட்டு வந்துடலாம். ஆனால் கொஞ்சம் ஒரு சில சிக்கலெல்லாம் சந்திக்கணுமே. என்ன பண்ணுறது? எப்படிமானு? நான் அதுதான் பிரித்து கூட்டிகிட்டு வரேன். ஒரு சில பிரச்சனைகளெல்லாம் நீயும் சந்திக்கணும். என்னை கேட்டால் அவன் சீரழிட்டுன்னு விட்டுறலாமே. என்ன பண்ணலாம்? இல்லை அதெல்லாம் வேணாம், எனக்கு பிரித்து தான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி பிரித்து கூட்டிகிட்டு வந்துடுறேன். என்னை கேட்டால் போனது போயாச்சு, திருமணமும் நடந்து முடிஞ்சிருச்சு, அதனால் விட்டுடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். உன்னை கூட்டிகிட்டு பிரித்து
உன்னோட இருப்பிடத்தில் வச்சு அது தலைவலி தாண்டமான உனக்கு இன்னும் இருக்கிற நிம்மதியும் போயிடும். என்ன பண்ணலான்னு ஒரு யோசனை பண்ணி சொல்லு பார்ப்போம். என்னோடய ஆலயத்தை ஒரு சுற்றிட்டு வா, அதுக்குள்ளே யோசனை பண்ணிட்டு எனக்கு சொல்லு. நீ பிரித்து கூட்டிகிட்டே வந்துடு அப்படின்னாலும் பிரித்து கூட்டிகிட்டு வந்துடுறேன். இல்லை விட்டுருவோம் அப்படின்னா அதுவும் விட்டுருவோம். என்ன கேட்டால் நான் விட்டுறதான் சொல்லுவேன். சரியா? சீரழிஞ்சு சிரமப்பட்டு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குடாமாண்ணே. அதனால் நான் வந்து ஒரு சில சிக்கலெல்லாம் வந்துடும். அதனால் என்ன பண்ணலாம்னு நீ ஒரு முடிவு பண்ணு. ஒரு சுற்றிட்டு ஓடு, டக்குன்னு சுற்றிட்டு வா, ஒரு முடிவு எடுத்துட்டு வா. பிரிக்கணும்னா பிரிச்சிடலாம், அதுக்கு உண்டான வழி நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆனால் வந்து சிக்கலை சந்திக்கணும். அதனால் என் மகன் தான் சந்திக்கணும். என்ன பண்ணுறது? என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் ஒன்று நான் கேட்குறேன். இப்போ நான் வந்து சொல்லிடுவேன், ஒரு 90 நாளில் பிரச்சனையை முடிச்சு விட்டு உன்னோட இருப்பிடத்துக்கு வந்துடுவா. அதனால் இன்னும் நீ நிம்மதி இல்லாமல் இருக்கணும்டாமான. அதனால தான் நான் சொன்னேன், நீ வந்து எதுவுமே கண்டுக்க வேணாம், விட்டுரு, அவ்வளோதான். படி தாண்டி போனது, திருமணம் நடந்து முடிஞ்சு ஒரே நாள், நேற்று போயிருக்கிறான்னா இன்றைக்கி சொன்னீங்கன்னா கூட்டிகிட்டு வந்து விட்டுருப்பேன். எல்லா பிரச்சனையும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் வந்தாலும் வேஸ்ட்டு தான். அப்படி நீ கூட்டிகிட்டு வந்து வச்சு நீ என்ன சாதிக்க போகிற? அதனால தான் நான் விட்டுடலாம் அப்படிங்கிறேன். சரியா? அதனால் எந்த சிக்கல் வந்தாலும் யார் போனது அவதானே, நீயா இருக்க மாட்டேன்ற. சரிடாமான, ஒன்று பண்ணு, நீ நான் கேட்டது போல நாளைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் விடு. ஞாயிற்றுக்கிழமைக்கு கூட்டிகிட்டு வா. ஞாயிற்றுக்கிழமை கூட நீ கேட்டது போல உனக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா அந்த ஒரு வாய்ப்பு உனக்கு அமையும் அப்படின்னா அதையும் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். சரியா? ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பொறுமையிடுறமானே, எந்த முடிவும் எடுக்க வேணாம். ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு நானே சொல்கிறேன். போ, சரின்னா இங்கேருந்து போகிறக்குள்ளே 5 நாளில் பிரிஞ்சு வந்துடுவா. ஆவாதனாலும் விட்டுடலாம். ஞாயிற்றுக்கிழமைக்கு நானே ஓடி போய் பார்த்துட்டு முடிவு பண்ணிடுறேன். போ, நீ இருக்கிற இடத்துலையே வச்சுக்க சொல்லு. எந்த இடத்துல குடியிருக்கிறானோ அங்கே வைக்க சொல்லு. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணு. அப்போ இவன் பேக்கில் வச்சுக்க, இல்லாட்டி பாக்கெட்டில் வச்சுக்க சொல்லு. எங்கேயும் வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமைக்கு நானே உனக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறேன். போ, சரியா? ஆகாது அப்படின்னா நானே பிரித்து கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவன் பையன் ஆகாது, அந்த குடும்பம் ஆகாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. அதனால் நான் ஈஸியாக பிரித்து விடணும், பிரச்சனையை கிளப்பி விட்டுருவேன். சந்திக்கிறது என் மகன் தான் சந்திக்கணும், நீயும் சந்திக்க முடியாது. கூட சப்போர்ட் வேணால் பண்ணலாம். அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால் நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணு. ஞாயிற்றுக்கிழமைக்கு இதுக்கு தீர்க்கமாக நானே உனக்கு முடிவு பண்ணுறேன். போ, சரியா? கூட வரம்போ, கூட்டிகிட்டு வா, நான் கூட வரம்போ. எந்த முடிவாக இருந்தாலும் உனக்கு நல்ல முடிவாக ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்கிறேன். நம்மனே ஒன்று கூட்டிகிட்டு வந்துடலாம், இல்லாட்டி விட்டுடலாம். நான் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் ஒசூர் வச்சுப்போ. ஒசூர் நகை சம்மந்தப்பட்டதெல்லாம் ஓரளவுக்கு ஹோல்சேல் பண்ணியிருப்பேனே. யாருக்கிட்ட மகனே நகை? கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தோம்ப்பா. பார்த்துட்டு வந்ததில் நமக்கு வந்து என்னோடய இருப்பிட வரேன்னு சொல்லும்போதே ஒரு சில பிரச்சனைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்சேல் ஆகிடுச்சு. அதனால் உடல்நலை வந்து சரியில்லைன்னு வந்து கேட்டேன். இப்போ எப்படி இருக்க? ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் சரி ஆகணும். போய் காலைல வந்துட்டு வா. இன்னும் கொஞ்சம் சரி ஆகணும். அதனால் உடல்நிலையை வந்து நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து இருக்கிற சிக்கல்லேருந்து சரி பண்ணி இன்னமும் வர வேண்டியது வர வச்சு கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். இதை வாயில் ஓடி சாப்பிடு. சரிப்பா, டக்குன்னு குடி. ரெண்டு கொடுத்துட்டு போகிறேன். ஒன்றை போய் நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் கருப்பசாமி ஏம்பேர சொல்லி வச்சிரு. நீ கேட்டது போலையே உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து இருக்கிற சிக்கலை ரெடி பண்ணி நான் கருப்பை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. இந்தா நான் காப்பாற்றி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போப்பான். கருப்பசாமி மறுபடியும் நீலக்கவுண்டம்பாளையம் போயிடுச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதுக்கு ஒருத்தர் தான் நம்ப மும்பரமாக இருக்கான். ஒரே ஒரு ஆள் தான் நம்ப மும்பரமாக இருக்கா. மொத்தம் 3 பேர்
அதில் ஒரு ஆள் தான் நம்ம மும்பரமாக என்ன ஆனாலும் சரி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கான். அதனால் நான் இப்போ என்ன பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, உன்னை வந்து அந்த இடத்துலேருந்து காலி பண்ண சொல்லக்கூடாது, அவ்வளோதானே, போய் காலில் விழுந்துடுவான். சரி, அதே போல் கருப்பசாமி நீ கேட்டது போலயே உனக்கு வந்து அந்த இடத்துலேருந்து காலி பண்ணுறதுக்கு இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து அந்த இடத்துலேருந்து ஒரு 21 நாள் மட்டும் பொறுமையாக இருக்கணும். 21 நாள் வம்பு எது வந்தாலுமே எதுவுமே நீ கண்டுக்க வேணாம். நீ கேட்டது போல 21 நாளில் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வரும், ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கும். அந்த பேச்சுவார்த்தையில் வந்து நீ அங்கேயே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உனக்கு நான் உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி உருவாக்கினா போதும்ல, அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். வர பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். மாலை எனக்கு பாட்டில் சுருட்டு இதை வாங்கிட்டு வா. அதுக்குள்ளே நான் கர்ப்பசாமி மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணி உனக்கு இடத்துல எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு வர வேண்டியது வந்துடும். நீ பயப்படவே வேண்டாம், நான் தான் வந்துடுன்ட்டேனே, நீ கவலைப்படாமல் போ. கருப்பன் கூடவே வரம்போ. வம்புன்னு வந்துச்சுன்னா நீ எதுவுமே பேசக்கூடாது. நீ செய்ய வேண்டியது ஒரே விஷயம், நீ என்ன வேணாலும் பேசிக்கன்னு விட்டுரு. அப்புறம் ஒரு பேச்சுவார்த்தை வர்ற மாதிரி உருவாக்குவேன். அதில் பேசும்போது நமக்கு சாதகமாக பேசுறதுக்கு நான் கருப்பன் கூட வந்து பேசி அனுப்பிச்சுட்டுருவேன். பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி கிருஷ்ணகிரி வச்சுப்பா. சரிப்பா, நான் அப்படியே கூலி வேலைக்கு போகிறேன், நீ உட்காருப்பா, நீ வா. நான் கூலி வேலைக்கு போகிறோம், அதனால் சொன்னபடி சரியான வழிக்கு கேட்க மாட்டாமல் குடும்பத்தில் பல பல சிக்கல், அப்படி தானே. அதனால் இப்போ குடிக்கிறத வந்து மறந்தாச்சுல. அதனால் இப்போ குடும்பத்தில் உள்ள சிக்கலை இப்போ தீர்க்கணும். சொன்னபடி கேட்டு சண்டை இல்லாமல் சந்தோஷமாக வாழணும். போய் காலில் வந்துடும். அதே போல் கருப்பசாமி உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் இன்னையிலேருந்து குடும்பத்தில் சண்டை இல்லாமல் சொன்னபடி கேட்குற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? கிட்டவா, நீ சொன்னது போலயே நான் உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்துறேன். என்னோடய வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன். நீ எப்படி இருக்கணும்? கரெக்டாக இல்லை அப்படின்னா சிக்கல் உருவாக்கிடுவேன், முதவே சொல்லிட்டேன். அதனால் இப்போ இருக்கிறதுனால குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? 2 கனி கொடுத்துட்டு போகிறேன். எனக்கு குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். ஒரு கனியை ஒன்றை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. நான் கருப்பேன் கூடவே வரேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் உன் குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி இப்போ எல்லாமே சிக்கல் இருக்குதுடாமனே, எல்லாமே சிக்கல். இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன வாழ்ந்து சாதித்தோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒன்றுமே என் கண்ணுக்கு தென்பட மாட்டேங்குது, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக எனக்கு தொழில் அமைச்சு அதே மாதிரி பொருளாதாரமும் நெருக்கடி இல்லாமல் நமக்கு நல்லபடியாக காப்பாற்றி நாளையிலேருந்து உனக்கு எல்லாமே நல்ல நிகழ்ச்சியாக உனக்கு நடந்தால் போதுமா? போய் காலில் விழுந்துட்டு வா. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி சரிப்பா, நீ எதிர்பார்த்தது போலயே உனக்கு நாளையிலேருந்து உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் எந்த இடம் போனாலும் அந்த இடம் உனக்கு நல்லபடியாக கருப்பன் கூட இருந்தால் போதும்ல. கிட்டவா, எனக்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்கணும் வர ஞாயிற்றுக்கிழமைக்கு. சரியா? அன்னைக்கு வந்து உனக்கு தீர்க்கமாக ஒரு முடிவு பண்ணி அதுக்குள்ளே போய் நான் மறுபரிசீலனை பண்ணி உனக்கு எந்த மாதிரி பண்ணினா சரியாக வரும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு ஒரு முடிவு பண்ணிடுறேன். சரியா? அதுக்கு தான் சொல்லிட்டேன், இன்றைக்கு வரைக்கும் திரும்பி பார்த்து எங்கள் அண்ணுக்கே தெரியலமானே. அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் பொருளாதாரத்துலாம் நெருக்கடியெல்லாம் வராது. நான் கருப்பு இன்றைக்கி காசு கொடுத்துட்டு போகிறேன். இன்னையிலேருந்து உனக்கு வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் நான் கருப்பன் கூடவே வர்றேன். நான் தான் சொல்லிட்டேன், இன்னையிலேருந்து உனக்கு நான் நிற்கிற மாதிரி பண்ணித்தரேன். முந்தானி பிடி. அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன், நான் கருப்பா நான் உனக்கு இன்றைக்கே உந்த அலவாசலுக்கு வந்துடும். இதில் காசு போட்டிருக்கேன். இன்னையிலேருந்து உனக்கு அந்த பொருளாதார பிரச்சனை சன்னஞ்சன்னமாக உனக்கு சரி பண்ணி கொடுத்து வர வேண்டியதையும் வர வச்சு அதே மாதிரி நமக்கு வருமானமும் நல்லபடியாக வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு எனக்கு கொண்டு வந்து சக்கரை பொங்கல் வச்சிரு. அன்னையோட உன் பிரச்சனை தீர்ந்துருச்சு. திங்கக்கிழமை வந்து நீ போகிற இடமெல்லாம் உனக்கு நல்லபடியாக கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி 13 மாத காலத்துக்கு நேரம் சரியில்லை. அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு என்கிட்ட கனி வாங்கிட்டு போயிரு. 13 மாதத்துக்குள்ளே உனக்கு பழைய நிலைமைக்கு ஒரு வாய்ப்பு. நீ 4 பேர்த்துக்கு நீதியாக கொடுக்கணுமே தவிர நீதியாக வந்து 4 பேர்த்துக்கு கொடுக்கணுமே தவிர அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம கையாந்தி நிற்கக்கூடாது. உன்னோட கேள்வி அதுதானே? அதே போல் நான் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். நீ 13 மாதத்துக்கு நான் சொன்ன பாதையில் என் முன்னாடி வா. அதுக்குள்ளே எல்லாம் ஹோல்சேல் பண்ணி விட்டு அதே இடத்துல நல்லபடியாக நிம்மதியாக வாழ்கிற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். அதுக்கு தானே நான் சொன்னேன்,
இப்போ நான் கொடுத்ததே அதுக்குத்தான். எல்லாமே சீக்கிரமாக நான் தீர்த்து கொடுத்துருவேன். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பொங்கல் மட்டும் வை. அன்னைக்கு திங்கக்கிழமையிலேருந்து நான் யாருங்கிறது உனக்கே தெரியும் போ. சரியா? கருப்பசாமி மறுபடியும் பூலாங்குளம் முயற்சிப்பா. பூலாங்குளம். கருப்பசாமி மறுபடியும் பாலக்கோடு முயற்சிப்பா. நீ போய் உட்காருமானே, கூப்பிட்றேன். நீ போய் மறுபடியும் காலைல வந்துடுவான். கருப்பசாமி சரிப்பா, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் நம்ம கண்ணு இருந்து குருடனாக இருக்கிறோம். கண்ணு இருந்தும் குருடனாக இருக்கிறோம் அப்படின்னு என்னென்னு சொல்லு பாப்பா. அதுதான் இப்போ நானும் சொல்கிறேன். எல்லாமே இருக்குதா, நம்ம எதிர்பார்த்த எல்லாமே இருந்தாலும் நமக்கு எந்த பயன் கையில் கொடுக்கல. அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து நான் உனக்கு கூட இருந்தால் போதுமா? நீ கேட்டது போல் உனக்கு தொழிலும் அமைச்சு பொருளாதாரமும் 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து நான் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் நீ எனக்கு என்ன கொண்டு வந்து கொடுப்ப? சரி, உன்னால் முடிஞ்சதில் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாலை, கனியில் ஒரு மாலை. சரி, 54 கனியில் ஒரு மாலை. உனக்கு அது எந்த கனி பிடிச்சாலும் சரி, வர்ற பௌர்ணமிக்கு கொண்டுட்டு வா. நீ கேட்டது போலயே கருப்பசாமி இன்னும் ஒரு 40 நாள் பொறுத்துக்க. 40 நாள்லேருந்து நம்ம கேட்குறது எல்லாமே படிப்படியாக உன்னை நல்லபடியாக மதிக்கிற மாதிரி கருப்பை உனக்கு தொழில் ஓட்டி கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் உருவாக்குனா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி கூடவே வரண்டாமானே. சரியா? அப்படி அதுதான் நான் தீர்த்து கொடுத்துட்றேன். சரியா? உனக்கு பௌர்ணமிக்கு கொண்டுட்டு வா. அதுக்கு டைமை கொடுத்து உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறப்போ கூடவே வரப்போ. அந்த லேண்டில் வந்து கனி போட முடியுமா? போடலாம்ல. இதை அறுத்து 4 பக்கம் போட்டுரு. கருப்பம் கூடவே வரப்போ. கருப்பசாமி மடி நம்பியூர் வச்சுப்பா. நம்பியூர் உடல்நல சரியில்லையா? யாருப்பா? நீ உட்காரு, கூப்பிட்றேன். என் ஆலயத்தை போய் ஒரு 3 சுற்றிட்டு வாப்பா. எல்லோரும் ஓடு. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்ததில் நோய் நொடி இல்லாமல் வாழணும். கிட்ட வா. நோய் நொடி இல்லாமல் வாழணும். யார் பண்ணியிருந்தாலும் சரி, இன்னையோடு உனக்கு சரி பண்ணால் போதும்ல. கிட்ட வா. இன்னும் கிட்ட வந்து உட்கார். நீ கேட்டது போல இன்னையிலேருந்து உனக்கு நான் சரி பண்ணி தரேன். இந்த கையில் குடி. சரிப்பா. சரி, மூணு கனி கொடுத்துட்டு போகிறேன். இன்னைக்கு 1, நாளைக்கு 1, நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 1. 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வா. வரும்போதே உனக்கு பகுதி வலி சரியாயிடும். இந்த மாதிரி ஒரு 5 டைம் வந்துட்டு போ. உனக்கு முழுசாக கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. உனக்கு சரியாகும்போது அதே போல் உனக்கு தொந்தரவு யார் கொடுத்துருந்தாலும் சரி, அவனுக்கு கண்ணு முன்னாடி உனக்கு காட்டிடுறேன். இது தானாக வந்ததெல்லாம் கிடையாது. சரியா? நீ சந்தேகப்பட்ட மாதிரி ஒரு சில வேலைகளெல்லாம் தேவையில்லாமல் நடந்திருக்கு. இன்னையோடு நான் கருப்பசாமி அதை சரி பண்ணி கொடுத்துருந்தான். அதனால் யார் என்னென்னா கேட்க வேணாம். நீ கேட்டது போல் உன் கண்ணு முன்னாடி காட்டுனா போதும்ல. என்ன கேட்காம போக மாட்டேயில்ல. 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நான் கருப்பசாமி கூடவே வரம்பா. ஞாயிற்றுக்கிழமைக்கு தவறாமல் எனக்கு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு என்னை வந்து பாரு. வரும்போதே பகுதி சரியாயிடும். 5 டைம் வந்துட்டு போகும்போது சுத்தமாக சரியாயிடும். 5வது டைம் வர்றதுக்குள்ளேயே அடுத்த உனக்கு யார் என்ன பண்ணியிருந்தாலும் கண்ணு முன்னாடி காட்டிடுறோம். கருப்பசாமி மறுபடியும் ஒசூர் வச்சுப்போ. ஒசூர் அதில் எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்கிறேன்டாமானே. பகுதி பணத்தில் வந்து ஒரு சில சிக்கலாகி கொடுத்துட்டான். பகுதி இருக்குது. நியாயமாக வந்து கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு கொடுக்குறான்னு இல்லையோ, உன்னை ஏமாத்தினதுக்கு நியாயமாக இருந்துட்டா விட்டுருவேன். இல்லைன்னா 30 நாளில் வேறு ஒரு புது பிரச்சனை உருவாயிடும். அவனுக்கு சிக்கலும் மாட்டிடுவேன். நீ போய் காப்பாற்றுற சூழ்நிலை அமைஞ்சதுன்னா நீ போகக்கூடாது. போக மாட்டில்ல. நியாயமாக உனக்கு நீ சொன்ன மாதிரி போனேன் கிடச்சிச்சு அப்படின்னு உனக்கு கொடுத்தா விட்டுலாம். நான் தான் சொல்லிட்டேன். அவனுக்கு 2 ஆப்ஷன் தான். அவனுக்கு வேலையும் கொடுத்து அவன் ஏமாத்தோன்னு நினச்சா கொடுக்குற மாதிரி மனசை மாற்றக்கூடாது. அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். அப்போத்தான் வந்து அடங்குவான். போகிற காரியம் ஆகணும், ஆக்கியாச்சு. அப்போ உனக்கு கொடுக்கணுமா இல்லையா? நான் அதெல்லாம் கேட்கல. நீ முழு சப்போர்ட் அவனுக்கு பண்ணி அவனுக்கு என்னென்ன பண்ணினு எனக்கு தெரியும். அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து ஒன்று நியாயமாக இருந்தால் அவனுக்கு சரி,
இல்லைன்னா எண்ணி 30 நாள் தண்டனை கொடுத்துருவேன், போய் காலைல வந்துடுவான். உன்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்தா தொழில் அப்படிங்கிறதுல ஆளுங்க மட்டும் வரணும், அதனால் வேலை வந்துருச்சு. அதே மாதிரி உனக்கு ஆளுகளும் நாளையிலேருந்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். நம்ம கேட்டதில் லட்சியத்தில் அடைஞ்சு வந்துடுவோமா? கண்டிப்பாக லேட் ஆனாலும் அந்த லட்சியத்தை அடைஞ்சிடலாம். ஒரு வாய்ப்பு இருக்குடாமான, அதுவும் ஒரு வாய்ப்பு தான். அப்படி இல்லையா இன்னும் கொஞ்சம் தள்ளி போங்க, தள்ளி போனாலும் அதுலேருந்து நம்ம வந்துடுவோமானா வந்துடுவோம், அதெல்லாம் வந்துடும், கவலைப்படாமல் இருக்கு. நான் தான் அமைச்சு தரேன்ட்டேன்னு, நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன். ஒன்றை கொண்டு மகனுக்கு கொடுத்துரு, ஒன்றை கொண்டு போய் நீ உன்னோட இருப்பத்தில் வச்சுக்க, நான் கருப்பசாமி கூடவே வரேன். அதுக்கு யோகம் பௌர்ணமிக்கு மேலே உனக்கு யோகம் வந்தால் நானே உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன், சரியா? இப்போதைக்கு யோகம் அந்த யோகம் இப்போ இல்லை, ஆனால் உனக்கு நான் கூப்பிட்டு சொல்கிறேன். நான் தான் சொல்லிட்டேனே, இப்போ நான் கனி கொடுத்துருக்கேன்ல, 2 பேர்த்துக்கு ஆளுக்கு பகுதி சாப்பிட சொல்லிடு. இதை கொண்டுட்டு போய் யாரை ஏமாத்தினாலும் சரி, நீ தான் எல்லாம் பொறுப்பு அப்படின்னு சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் 4 போட்டுரு. யார் ஏமாத்தினாலும் சரி, நான் கருப்பசாமி தட்டி கேட்டால் போதும்ல, கூடவே வரம்போ. அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சு பார்த்து, திருப்பூர் டைவர்ஸே பண்ணிடலாமா இல்லை வேணாமா, இல்லை சேர்த்தி வச்சிருவியா சேர்த்தி வைக்க மாட்டியா? விசேஷம் முடிய வரைக்கும் பொறுமையாக இருடாமான, சரியா? சரியாக வருமா வராதான்னு விசேஷம் முடிய வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானே ஒரு முடிவு பண்ணிடுறேன். சரியாக வரும்னா வச்சுருப்போம், இல்லாமல் இருந்ததுன்னா நானே அமுச்சு விட்டுறேன். நீ நம்ம போய் பிரச்சனை நீ போய் கொடுத்த அப்படின்னா நீ தான் சிக்கலில் மாட்டிக்கணும். அதனால் விசேஷம் முடிய வரைக்கும் பொறுமையாக இரு. அதனால் பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாமல் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். அதனால் கருப்பசாமி நான் கனி கொடுக்குறத கொண்டுட்டு போய் எல்லா அழைப்புக்கும் போயிட்டு வா. கருப்பை நான் கூட இருக்கேன், அது வரைக்கும் யாருக்கிட்ட எந்த வாயும் கொடுக்க வேணாம். அவன் மருமகளை சண்டைக்கு வந்தால் எதுவும் பேச வேணாம். விசேஷம் முடியட்டும், முடிஞ்சதுக்கப்புறம் நானே உனக்கு ஒரு நல்ல முடிவாக அமைச்சு நான் எதுவாக இருந்தாலும் உனக்கு நல்லதாக இருந்தால் போதுமில்ல. அதே அங்கே அந்த பக்கம்தான் கொஞ்சம் சரியில்லாமல் வேலைப்பாடு நடக்குது. நீ சொந்த செலவுலேயே சூனியம் வச்சுக்கிறோம், சொந்தத்திலேயே ஆள் இருக்குடாமான, வெளியிலலாம் போக தேவையில்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில வேலைகளெல்லாம் பண்ணுறது யார் குறுக்கு வழியில், அதைத்தான் சொன்னேன், அதுதான் சரி இல்லைன்னு. ஒன்று மகனை மடக்கி அவன் பக்கம் இழுத்துட்டு போகணும், அவன் ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடணும், உன் பக்கம் இருந்து பிரிச்சிடணும். அதுக்கு எல்லா வேலைப்பாடும் நடந்துச்சு, ஒரு காலகட்டங்கள் அதுவும் நடந்தது. ஆனால் போகலாம்னு அவன் சொன்னதை கேட்கலாம்னு ஒரு முடிவெல்லாம் பண்ணினான் மகன். நான் கருப்பசாமி புத்தியை வந்து தெளிய வச்சுருக்கேன், எது நல்லது எது தப்புன்னு. அதனால் கூடிய விரைவில் அதுவும் வெளிச்சத்துக்கு வந்துடும். அதனால் நீ பயப்பட வேண்டாம், நான் கூட இருக்கேன். நீ ஒன்றும் பயப்பட வேணாம், விசேஷம் முடிய வரைக்கும் கருப்பை நான் கூட இருக்கேன். சிறப்பாக முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் மற்றதை நான் பார்த்துக்குவேன். நானே உனக்கு ஒரு நல்ல முடிவாக பண்ணித்தரேன். அப்படி அமைச்சா போதும்ல, நான் தான் கூட வரேன். அதை கனி வச்சுக்க, போயிட்டு வந்துட்டு என்னை வந்து பாரு. விசேஷம் முடிய வரைக்கும் நிரந்தரமான வேலை கிடைக்காது, இப்போ இருக்கிற வேலைக்கே போ. ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை 3ஆம் தேதிக்கு மேலே நிரந்தரமாக வேற ஒரு வேலை, நல்ல வேலையை உனக்கு நான் தேடி அமைச்சு கொடுக்குறேன். அதுக்கு தான் சொல்கிறேன், அது வரைக்கும் விசேஷம் முடிய வரைக்கும் வாய் திறக்க வேணாம், அதுக்கப்புறம் போய்க்கலாம் போ. அதை நீ பாங்கா வச்சுக்கிடமான, நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்து காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படியா? இந்த இதை மட்டும் தேய்ச்சி குளிக்க வச்சிரு, எந்த இடத்துல வராமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துருவோம். கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி உன் குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் நியாயமாக பார்த்து பேசினால அவன் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மிதான். அதனால் ஒரு சில தொந்தரவுகள் கொடுத்து அதுக்குண்டான மாற்றினா மட்டும்தான் சரி வரும். அதனால் நான் கருப்பை உனக்கு மாற்றி அமைச்சு சரி பண்ணி கொடுத்துறேன், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நீ கேட்டது போல் 2ல் 1 முடிவு பண்ணிடலாம், அப்படி அமைச்சா போதும்ல. அதனால் கண்டிப்பாக வர வச்சுறேன், நீ பயப்பட வேணாம். நோய் நொடி இல்லாமல் வாழணும். இந்த 2 கனி பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி எந்த இடத்துல வராது, கருப்பம் கூடவே வரம்போ, சரியா? கருப்பசாமி மறுபடி பாலக்கோடு வச்சுப்பா. நான் வந்து மறந்துட்டேன், யாரும் மறந்தது, நீ வந்து மறந்தாச்சு. இப்போ எப்படி இருக்க? நல்லா இருக்க. இதே மாதிரி கருப்பசாமி சொன்னபடி கேட்ட அப்படின்னா வாழ்க்கையில் நான் கருப்பசாமி இன்னும் மேல் லெவல் மேல் மட்டத்தில் கொண்டு நிப்பாட்டிடுவேன், சரியா? அதே போல் கருப்பசாமி நம்ம தான் 4 பேர்த்துக்கு உதவணுமே தவிர நம்மளை ஒருத்தர் வந்து பார்த்து பேசாத அளவுக்கு கருப்பசாமி உருவாக்குனா போதும்ல, போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி, ஆமாம் சரிப்பா, நீ கேட்டது போலயே உனக்கு தொழிலும் நல்லபடி அமைச்சு வருமானமும் 4 காசு நிற்கிற மாதிரி உருவாக்கி நம்ம லட்சியத்தில் ஜெயிக்கணும். இன்னும் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே நீ கேட்டது போல் இன்னும் இருக்கிறது இல்லாமல் வீடு கட்டி புதுசாக சொந்த இடத்துக்கு போய் நிம்மதியாக வாழ்கிற மாதிரி கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துட்டாமனே. எண்ணி 3 வருஷத்துக்குள்ளே நீ செட்டில் ஆகிடலாம்.
அந்த அளவுக்கு நான் கருப்பை உனக்கு உருவாக்கி தருவேன். ஆனால் நான் சொன்ன பிரகாரம் நீ இருக்கணும். சரியா? அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு தரணும். அதே மாதிரி அன்னையிலிருந்து இனிமேல் எப்பத்துக்குமே கடை பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நீ கேட்டது போல உனக்கு 3 வருஷத்தில் நீ செட்டில் ஆகிடும். அப்படி அமைச்சா போதும்ல? இதை கொண்டு பாங்கா வச்சுக்க. இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். நான் கருப்பேன் கூடயே வரப்போம். கருப்பசாமி மறுபடியும் தாரமங்கலம் முயற்சிப்பான். உன் குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன்டம்மானே. பார்த்துட்டு வந்ததில் சரி இப்போ தொலாவிட்டுருக்கேன். நானும் தொலாவிட்டுருக்கேன். சரியா? ஒரு நிரந்தரமாக ஒரு உட்கார்றதுக்கு இடம் அங்கே தொலாவிட்டுருக்கேன். ஆனால் மொத்தம் இன்னும் ஒரு 21 நாளில் சாப்பிடு. 21 நாளில் அங்கே வந்து உட்காந்துருவேன். அங்கே உட்காந்தாலே ஒவ்வொன்றா புதுசாக வர ஆரம்பிக்கும். யார் ஆள் வந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் வந்தாலும் போய் பார்க்கணும். அதே மாதிரி 10 பேர் வந்தாலும் பார்க்கணும். அதனால் ஆமாம், ஒரு 6 மாதத்துக்கு வந்து சாயந்தரம் நேரம் வச்சுக்க. அதுக்கப்புறம் பூரா பகல்கிட்ட. சரியா? நீ கேட்குறது போலயே நான் உனக்கு என்ன நீ மாதிரி கேள்வி கேட்குறீ அதுக்கு பதில் சொல்லணும். அவ்வளோ தானே? கிட்டவா அதை மென்று சாப்பிடு. நீ கேட்டது போலயே கருப்பன் கூடவே இருக்கேன். அதே மாதிரி போட்டி பொறாமைக்கு அங்கே ஆள் அங்கேயே இருக்குது. ஒரு 3 மாதம் பார்ப்பேன். 3 மாதம் பார்த்துட்டு 3 மாதத்தில் சரியாக வந்தால் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லாம் கடத்திடலாம். அவனுக்கே ஒரு பிரச்சனையை கொடுத்து அவனே கிளம்பிடுவான். அப்படி அமைச்சா போதுமில்ல? போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அவன் நினச்சது போலயே நம்மளும் 4 பேர்த்துக்கு சொல்கிற அளவுக்கு உருவாக்கி, அதே மாதிரி நம்மளும் பேரும் புகழும் அங்கே வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாம் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? நம்ம வந்து எப்போ நம்ம நல்ல முறையாக 4 பேர் மதிக்கிற மாதிரி அந்த ஊரில் நம்ம வாழ முடியும்? இன்னும் 13 மாதம் ஆயிடணும். அப்போ தான் நீ எதிர்பார்க்குற மாதிரி அந்த இடத்துல ஒரு பேர் வரும் உனக்கு. அது வரைக்கும் நீ பொறுமையாக தான் இருக்கணும். அதனால் ஓவர் டோஸ் மருந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? மயக்கம் போட்டு கீழே விழுந்துடணும். அப்படி தானே? அதனால தான் ஓவர் டோஸ் கொடுக்காம நான் கருப்பேன் உன் இடத்துல இப்போ வந்து தொலைவிட்டுருக்கேன். வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டேன்னா போதும், நீ கேட்டதோடய உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? என் சகோதரன் அங்கே வந்திருக்கேன். ஒன்றை 4 அறுத்து போட்டுறாமானே. 2 எண்ணத்தை ஒன்றை நீ தனியாக சாப்பிட்ரு, ஒன்றை வந்து எல்லோரும் சாப்பிட சொல்லிடு. நான் கருப்பசாமி கூடவே வரேன். இதை கொண்டுட்டு போய் எனக்கு யார் என்ன இடத்துல வரக்கூடாது. தொழிலும் நல்லபடியாக நடக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் பண பிரச்சனை கொஞ்சம் நம்ப இருக்குது. பணப்பிரச்சனை இல்லாமல் கருப்பசாமி சரி பண்ணி தரணும். அப்போ நீ இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் கட்டி விட்டு நான் கூடவே வரம்போ வெயிட் பண்ணி பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடி ஒசூர் வச்சுப்போ. ஒசூர் ஒன்று பார்த்து வச்சுருக்கிறேன்டாமானே. அது சரியாக வருமானு பார்த்தேன். அது கொஞ்சம் இழுவரியத்தான் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் பெண்டிங்கில் போடுவோம். இப்போ வர்ற பௌர்ணமியிலிருந்து அடுத்த ஒரு 60 நாளுக்குள்ளே நீ கேட்டதோடு வந்து அமைஞ்சிடும். இல்லை இப்போ பார்த்து வச்சுருக்கிறதுலையே ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பும் கூட இருக்குது. அது சரியாக வரும்னா உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதே மாதிரி பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் வெள்ளாமையிலையும் உனக்கு நல்லபடியாக விளைச்சலை கொடுத்து நிம்மதியாக கருப்பசாமி உனக்கு பணம் போல கட்டமாக அமைச்சா போதுமா? அதனால் உனக்கு திருமணத்துக்கு சீக்கிரமாகவே ஒரு முடிவு பண்ணியாச்சு. வர்ற பௌர்ணமியிலேருந்து 60 நாளுக்குள்ளே உனக்கு அமைஞ்சிடும். நீ கவலையே பட வேணாம். நான் கருப்பன் கூடவே வரப்போம். கருப்பசாமி மறுபடி கோயில் பாளையம் வச்சுப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்மளுமே எவ்வளவோ முயற்சி எடுத்து எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் முன்னேற்றம் எதுவுமே என் கண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது. அதனால் இன்னையாவது நமக்கு ஒரு தொழில் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அந்த தொழில் சரியாக வருமா? அப்படி தானே கேட்டேன். போய் பார்த்துட்டு வந்துட்டா பண்ண போய் காலில் விழுந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்ப்ப போலையே உனக்கு தாராளமாக தோட்டம் பார்க்கலாம். பார்க்கறதுக்குண்டான வாய்ப்பு ஒரு 3 வருஷம் மட்டும் பாரு. சரியா? அதே மாதிரி ஒரு 3 வருஷத்துக்குள்ளே ஒரு வயிற்று வழி பார்ட்டி வரும். ஒரு 1.5 ஏக்கராலேருந்து 2 ஏக்கராக்குள்ளே. சரியா? அதில் வெள்ளாமை பண்ணுற மாதிரியும் இருக்குது. அதில் வயிற்று வழி பார்ட்டி வந்தால் நீ என்ன பண்ணணும்? உனக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே கருப்பை அமைச்சு கொடுப்பேன். அதில் நீ சொந்தமாகவே பூமி வாங்கிடலாம். சரியா? இப்போ வச்சுருக்கே இல்லையா பூமி? நான் உனக்கு வந்து 3 வருஷத்துக்குள்ளே உனக்கு வாங்கி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ நீ தோட்டம் பாரு. நீ பார்க்குற இடத்துல நீ எங்கே போய் பார்த்தாலும் சரி, பார்க்குற இடத்துலேருந்து வடக்கதே உனக்கு அமையும். எதுக்கு? சொந்தமாக நீ எங்கே பார்த்தீங்கனாலும் சரி. அதனால் உனக்கு நான் அமைச்சு கொடுத்தா போதும்ல. எண்ணி 3 வருஷத்தில் நீ செட்டில் ஆகிடலாம். இன்றைக்கி வரைக்கும் நீ சம்பாரித்து மிச்சம் வச்சுருக்க வைக்கல, அதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. அதனால் ஒன்று மட்டும் கையை விட்டு போயிடுச்சு. கொஞ்சம் போலியா? அதுக்கு பதிலாக நான் கருப்பசாமி உனக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு உனக்கு அவனுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். அதனால் இப்போ அவன் விற்கிற ரேட்டுலேருந்து பகுதி தள்ளி தான் கொடுப்பேன்.
அந்த மாதிரி உங்கள் கண்ணுக்கு சிக்கும். அதில் உனக்கு நான் அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதனால் வாழ்க்கையை அதில் உனக்கு நான் செட்டில் பண்ணி வச்சுருந்தேன். நீ கவலைப்படாமல் இரு. அதுக்கு தானே சொல்லிட்டேனே, நீ போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு நான் வாய்ப்பு அமைச்சு தந்துடுறேன். அதை போய் இப்போ பார்த்துக்கிட்டே இரு. 3 வருஷத்துக்குள்ளே அந்த இடத்துலேருந்து வடக்கு திசையில் அமைச்சிருவேன்ருக்கேன். ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் நீ இருக்கிற இடத்துல 4 அறுத்து போட்டுரு. ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட சொல்லிடு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரேன். அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடு, நான் கூடவே வரப்போ. கருப்பசாமி மறுபடியும் ஆதியூர் போயிடுச்சுப்பா. ஆதியூர் குடும்பத்தை போய் பார்த்தனா உனக்கு வந்தது 3/4 நகை வந்துடுதில்ல, அந்த மிச்ச நகை வராது மகளை. என்ன பண்ணுறது? அதுதான் இப்போ விரையும் ஆகி போச்சு. என்ன பண்ணுறது? போட்டணும்னா நீதியாக போட்டு அனுப்பணும். இல்லாமல் இருந்தால் ஒரு 3 மாதம் டைம் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துரு. 3 மாதத்தில் அந்த மிச்ச நகை நான் போட்டு அனுப்புகிறேன், 3 மாதத்துக்கு பொறுமையாரு அப்படின்னு சொல்லி அனுப்பு. 3 மாதத்துக்குள்ளே எடுத்த கையை மறுபடியும் எடுக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு அமைப்பேன். காசு போகும். உனக்கு கண்ணுக்கு முன்னாடியே உனக்கு ஆளை காட்டுறேன். உனக்கு தான் நான் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிக்கணும்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? அதில் கண்ணுக்கு முன்னாடி காட்டுறேன். பிடிச்சி நம்ம பேசியே வாங்கிடலாம். கொண்டாந்து போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் 1.5 இல்லாமல் மற்றதெல்லாம் வந்துருச்சு. அதனால் இப்போ நான் சொன்னேன்னா கொண்டாந்து போடணும்ல, அவள் போடுறது கையில் கிடையாது. அதனால மறுபடியும் மரண பயத்தை அவளுக்கு காட்டணும். காட்டி நான் செஞ்சது தப்பு தான், நான் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு உன் கண்ணு முன்னாடி காட்டுறேன். அப்போ நீ மிரட்டி அவகிட்ட வாங்கலாம்ல. அப்படி தான் நான் கேட்டு வாங்குற மாதிரி தான் உன்னை அமைப்பேன் அந்த 1.5 பவுனுக்கு. ஆனால் வாங்கிடலாம். ஆனால் நாளைக்கு ஊருக்கு போகிற, நாளைக்கு நகை வேணும்னா வராது. அதை நீ முடிவு பண்ணிக்க. 3 மாதம் டைம் பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்பிடும். 3 மாதத்துக்குள்ளே உனக்கு நான் கண்ணுக்கு அந்த பொம்பளையை காட்டி நான் தான் எடுத்தேன், தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கஷ்டம் தீரலை அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரியே உருவாக்குறேன். அப்போ நீ சேர்த்து வாங்கிடு. நீ கேட்டது போல உனக்கு பொருள் கைக்கு வந்துடும். கேட்டால் மட்டும்தான் கிடைக்குமே தவிர கொண்டாந்து போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொண்டாந்து போட்டது வரைக்கும் போயிடுச்சு. நான் தான் உனக்கு சொல்லிட்டேன், அடையாளம் கண்ணில் தண்ணி வரமுன்ட்ருக்கேன். அதனால் உன் பொருள் போயிடுச்சு, நீ அழுது என்ன பிரயோஜனம்? அதனால் யாராக இருந்தாலும் உங்கள் கண்ணு காட்டினா போதும்ல. இதை கொண்டுட்டு போய் வச்சிரு, உன்னோட இருப்பிடத்தில் வச்சுட்டு, கருப்பசாமி எனக்கு நீ சீக்கிரமாக எனக்கு ஒரு வழி கொடு அப்படின்னு சொல்லி விளக்கு போட்டு சாமி மட்டும் கும்பிடு. ஒவ்வொரு நாளும் அவளுக்கு பிரச்சனையை கொடுத்துருவேன். ஒன்று பௌர்ணமிக்குள்ளே உனக்கு ஆளை காட்டிடுறேன், அப்படி இல்லைன்னா அடுத்த அமாவாசை வர்றதுக்கு உனக்கு காட்டிவிடுவேன். சமைச்சா போதும்ல, கூட வரணும். எதுக்கு நீ விளக்கு டெய்லியும் போட்டு கும்பிடியே கும்பிட மாட்டியா? அவ்வளோதான். இதுக்கு புதுசாக எல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். வழக்கம் போல் உன்னோட இருப்பிடத்தில் போடவே போட மாட்டியா? அதுக்கு மட்டும் கும்பிடும்போது மட்டும் என்னை வேண்டிக்க, சீக்கிரமாக அந்த பொருள் கிடச்சிடணும் அப்படின்னு மட்டும் வேண்டிக்க. நான் கிடைக்கிற மாதிரி அமைச்சு தந்துடுறோம். கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் உன் குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் இருப்பிடத்தை மாற்றினது பரவாயில்ல, சரியாக போயிடுச்சு. அதே போல் உன் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இன்னும் ஒரு 40 நாள் மட்டும் பொறுத்துக்க, சரியா? 40 நாள் எந்த தடையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். அதனால் சரிப்பா. வீம்புக்குன்னே ஒருத்தன் பண்ணுற அந்த இடைஞ்சல் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. உன் மகக்கிட்ட கொண்டு போய் கனி கொடுத்து சேர்த்திட முடியுமா? கொடுக்கலாம்ல. இருப்பிடத்தை கொண்டு போய் கொடுக்க முடியுதுன்னு நீ வளர்ச்சளவெல்லாம் வேணாம், நீ கொண்டு போய் கொடுத்துடுவான். அதே போல் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் 40 நாளில் சரி பண்ணிடுவான். அதே போல் நமக்கு உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதும்ல. போய் காலைல வந்துட்டுவான். இதை கூட்டிட்டாமான உனக்கு உடல்நிலையில் இன்றைக்கே பிரச்சனையை தீர்த்துருவான். தெரிஞ்ச மாதிரி செஞ்சீங்கன்னா போதும். இருப்பிடத்தில் தெரிஞ்ச மாதிரி பண்ணினா போதும். புதுசாக இன்னொருத்தன் சொல்லுவேன், இந்த மாதிரி செய்யி, அந்த மாதிரி பண்ணனு சொன்னான்ல, அந்த மாதிரி நீ எதுவுமே பண்ணக்கூடாது. பண்ணினா அதை மட்டும் நீ செய். ஐடியா கொடுக்க ஆள் நிறைய வருவேன். அந்த ஐடியா பிரகாரம் எதுவுமே பண்ணக்கூடாது. அதனால உனக்கு சிக்கல் ஒன்றும் உருவாயிடும். அதனால் அதுதான் உன்னி எந்த இடத்துல வராதுமான. நான் கொடுக்குற கனியை கொண்டு போய் 4 அறுத்து போட்டுரு, உப்பை கொடுத்து விட்றேன். தெரிஞ்சு தெரியாமல் பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரியாது, என்ன இருந்து எனக்கு எதுவும் தெரியக்கூடாது சாமி அப்படின்னு வேண்டி அறுத்து போட்டுரு.
நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கேன். இதை கொண்டுட்டு போய் அறுத்து போட்டுக்க. இதை மட்டும் தனியாக பாக்கெட்டில் போடு. அதை உன் மகளுக்கு கொண்டு போய் கொடுத்துரு. நான் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி நான் வந்து நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும், ஜெயிக்கணுமா. யார் ஜெயிக்கணும்? நீ தானே ஜெயிக்கணும். போய் காலில் வந்துட்டோம். நீ உட்காருமானே கூப்பிட்றேன். நான் வந்து ஜெயிக்கணுமா, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி 2 பேர் இடைஞ்சலுக்கு இருக்கிற அந்த 2 பேர்த்தையும் கருப்பசாமி கொஞ்சம் மாற்றி உருவாக்கி கொஞ்சம் சிரமப்பட்டுட்டே வரணும். ஆனால் வர வச்சிடலாம். கருப்பன் கூடவே வரேன். சரியா? அதுக்கு தான் நானும் சொல்கிறேன். கருப்பசாமி உனக்கு கூட இருந்து சரி பண்ணி கொடுத்துறேன். அந்த நான் ஒதுங்கிறதுக்குள்ளே அவன் 2 பேர்த்து பேர் மட்டும் எழுதி கொடு. இப்போவே எனக்கு எழுதி கொடுத்துரு. நீ கேட்டதோட நான் கருப்பசாமி மாற்று ஏற்பாடு பண்ணி ஒரு வாய்ப்பை நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல? நான் கருப்பசாமி கூடவே வரப்போம். அப்படியா? இது எல்லாரும் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. எந்த இடத்தையும் நம்ம காப்பாற்றி கொடுத்துறோம். கட்டாயம் கிடச்சிடும். முதல்ல கணவருக்கு தான் அதுக்கு அடுத்தது உனக்கு ஒன்றுன்னா பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் தர்மபுரி வச்சுப்பா. கருப்பசாமி ஆமாப்பா, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்னா குடும்பத்தை போய் பார்த்ததில் எல்லாமே கொஞ்சம் எல்லாம் மாற்றி அமைக்கணும் மேடமானே. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்றும் சரி இல்லாமல் போயிட்டுருக்குது. அது எல்லாம் ஒன்று சேர்த்து சரி பண்ணி கொடுத்து பொருளாதார நெருக்கடி தொழிலும் நிரந்தரமான தொழில் ஒன்று அமைச்சு கொடுத்து நிம்மதியை ஒன்று வச்சுருந்தா போதுமில்ல? போய் காலையில் வந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி உனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைச்சு தந்துடுறேன். எனக்கு ஒரு 3 பாட்டில், எனக்கு ஒரு 3 மாலை சுருட்டு இதை வாங்கிட்டு எனக்கு பௌர்ணமி கொண்டு வந்துடணும். 3 வாங்கிட்டு வந்துடணும். நீ கேட்டது போல அந்த அன்னைக்கு உனக்கு கொடுத்துட்டு போகிறேன். நான் தான் அமைச்சு தரேன்ட்டேனே. நான் நீ கேட்டதை அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால தான் உனக்கு சொன்னேன் பௌர்ணமிக்கு இதை வாங்கிட்டு வா. உனக்கு சீக்கிரமாகவே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? எந்த இடத்துல இல்லாமல் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறப்போ இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். அதை கொண்டுட்டு போய் அவனுக்கு தாண்டா மனே 3 மாலை கேட்டிருக்கேன். பௌர்ணமி அன்னைக்குதே அவனுக்கு உத்தரவு. அதனால் குடும்பத்தில் உள்ள சிக்கலை நான் தீர்த்து கொடுத்துறேன். அதனால் எனக்கு தெரியும் வாங்கிட்டு வந்ததெல்லாம். இருந்தாலும் பௌர்ணமிக்கு தான் சகோதரன் சொல்லியிருக்கேன். பௌர்ணமி கூட்டிகிட்டு வா. கருப்பசாமி மறுபடியும் பெருந்துறை வச்சுப்பா. பெருந்துறை கருப்பசாமி உன் குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி ஏதோ ஒன்று மட்டும்தான் சரியான மாதிரி இருக்குதே தவிர மற்றதெல்லாம் ஒன்றும் அமைதி இல்லாமல் இருக்கு. அப்படி தானே? அது வடக்கு பார்த்து தான் உனக்கு ஆகும். வடக்கு மட்டும்தான் நீ வாங்கணும். சரியா? அதுக்கு வந்து மேல் கையில் வந்து ஒரு கோயிலும் கூட இருக்கும். வடக்கு பார்த்த இடத்துல அப்படியே கொஞ்சம் ஒரு 4-5 பக்கம் தள்ளி போய் பார்த்தா நின்று பார்த்தோம்னா ஒரு கோயிலும் கூட தெரியும். அந்த இடத்துல உனக்கு சரியாக வரும். அதுதான் சொல்கிறேன். அந்த இடத்துல அந்த இடம் வந்து உனக்கு அமையும் மகள. அதுதான் உனக்கு சரியாக வருமே. இப்போ அது எவ்வளோ சொல்கிற? நீ அதை போய் நீ பாரு. ஆனால் நீ போய் அதைத்தான் பார்க்கணும். அதுதான் இப்போ நீ பார்த்ததுலேயே அது மட்டும்தான் உனக்கு சரியாக வரும். மற்றது எதுவுமே சரி வராது. இல்லை இதுவும் ரேட்டு நம்ம பட்ஜெட்டு கச்சா இருக்குது அப்படின்னா இதையும் விட்டுட்டு நீ இதெல்லாம் பார்த்ததெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் புதுசாக பாரு. உனக்கு சக்குன்னு அமைகிற மாதிரி அமைச்சு தந்துடுறேன். கார்த்திகை 5ஆம் தேதிக்குள்ளே அமைஞ்சிடும். சரியா? நீ கேட்டது போல் நான் சொன்னது என்னோடய சகோதரன் இருக்கிற பக்கத்தில் மட்டும் பாரு. அது ஒன்று மட்டும் சரியாக வரும். மற்றது எதுவுமே ஆகாது. சரியா? இது ஒன்றையும் ஒத்து வரும்னா பாரு. இல்லைன்னா அதுக்கு அடுத்தது மறுபடியும் நல்லதாக அமைகிற மாதிரி உனக்கு பண்ணி தந்துடுறேன். இப்படி அமைச்சா போதும்ல? இப்போ இருக்கிறது இப்போதைக்கு இருமகளை வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்ல முடியாது. நான் கருப்பை சரி பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மாட்டி சேவூர் வச்சுப்பா. சேவூர் உன்னுடைய குடும்பத்தை பார்த்துட்டு வந்தேனா? பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி வெளியில் நிற்கிற பணமெல்லாம் எனக்கு சீக்கிரமாக வசூல் பண்ணி கொடுத்துடணும். அப்படி தானே பண்ணேன். அதனால் தொழிலும் எதிர்பார்க்குற மாதிரி நமக்கு ஒன்றும் பெருசாக கண்ணுக்கு தெரிய மாட்டேது.
அதனால் தொழிலும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி வெளியில் நிற்கிற பணமும் உனக்கு நல்லபடியாக வசூல் பண்ணி கொடுத்தா போதும்ல, அதனால் வசூல் பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி இன்னும் சிக்கல் எல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் வசூல் பண்ணுறதுக்கே இன்னும் ஒரு 3 மாதம் நீ பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்து அப்படின்னா படிப்படியாக உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அப்படி ஒரு வாய்ப்பு அமைச்சா போதும்ல, போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உன்னோட இடைஞ்சல் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்து தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து அதே போல் பொருளாதாரமும் உனக்கு நாளையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிடும். 3 மாதம் முடிஞ்சிடணும். அப்போத்தான் வந்து நம்ம நினச்சதை விட நம்ம நல்லா இருக்கிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி தர முடியும். அப்படி அமைச்சா போதும்ல, நான் கூடவே வரம்போம் நல்லபடியாக கருப்பை வேலை வாங்கி கொடுத்துறேன். நான் கொடுக்குற கனி பையன் உங்கள்கிட்ட தானேக்கிறான். 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. குளிக்க சொல்லிடு. அப்படியா இருந்தால் அது இன்னொன்று, அதையும் குளிக்க சொல்லிடு. எனக்கு பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பார்த்துட்டு பார்ப்பான். கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? ஆமாம், மறுபடி கிருஷ்ணகிரி வச்சுப்பா. என்னை பார்த்தாலே பயமாக இருக்குதான். யாருக்கிட்ட மகனே பதட்டமாக இருக்குது, என்கிட்ட உட்கார்றதுக்கு பயமாக இருக்குது இருக்கா இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு கொஞ்சம் தெளிய வச்சாச்சு. இன்னும் முக்கால்வாசி தெளியணும், அப்படி தானே? அதனால் தெளிய வச்சு என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உன் குடும்பத்தை போய் பார்த்ததில் எனக்கு வந்து சிக்கல் ஆகி போச்சு. அந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு நான் கருப்பை சரி பண்ணி கொடுத்து நீ கேட்டது போலயே உனக்கு நான் சொன்ன பிரகாரம் என்ன பண்ணணும்? நான் சொன்ன பிரகாரம் நீ இருக்கணும். அதனால் நீ சொன்ன பிரகாரம் நான் இருக்கேன். உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. அதே மாதிரி பழக்க வழக்கத்தில் வந்து எல்லா விஷயத்துலையும் நீ சரியான வழிக்கு இருக்கணும். அப்படி இருந்த அப்படின்னா உனக்கு வெள்ளாமையில் உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்து பொருளாதார நெருக்கடி இல்லாமல் அமைச்சு நீயும் 4 பேர் உதவி பண்ணுற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு நான் கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். குடும்பத்துலேயும் சிக்கல் இல்லாமல் இருந்தால் போதும்ல, அதே போல் உனக்கு அமைச்சு தருவான். இதை பாங்காக வச்சுக்க. இதை போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். பௌர்ணமிக்கு வரும்போது என்னை வந்து பார்க்கணும். கூட வரும்போது போகும்போது கருப்பசாமி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு எண்ணெய் மட்டும் விட்டுட்டு போறிய அப்படின்னு குறைக்காட்டினி இல்லை. அதனால் நான் கருப்பசாமி ஒரு 2ல் போனாலும் பரவாயில்ல, இதுலேயாவது நல்லபடியாக பாஸ் ஆகணும் அப்படி தானே கேட்டேன். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு பாஸ் ஆகிற மாதிரி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் இதுலேருந்து நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். நீ கவலைப்படாமல் இரு. நான் கருப்பசாமி கூட இருந்து காப்பாற்றி கொடுத்துறேன். இதை ஒன்றா பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. ஒன்றை வந்து பாங்காக வச்சுக்க சொல்லு. நீ கேட்டது போலே நான் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். குடும்பத்துக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிரு.